அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் வீட்டிற்கு வந்து சென்ற மர்ம பெண்மணி யார் என்ற தற்போது விசாரணையானது மேற்கொண்டு வரப்படுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், மேலும் விவரங்கள். பிரியங்கா வணக்கம். ஜாஃபர் சாதிக் இந்த போதை கடத்தல் மன்னனாக அறியப்பட்டிருக்கக்கூடிய சமீபத்திய நாட்களில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த நபருடைய வீட்டிற்கு ஒரு மர்ம பெண்மணி ஒருவர் வந்து சென்றிருக்கிறார். ஏன் மர்ம பெண் என்று குறிப்பிடுவோம் என்றால், அவரை பற்றின எந்த விவரமும் தெரியவில்லை, அவர் யார் என்ற விவரமும் யாருக்கும் தெரியவில்லை. திடீரென்று அந்த வீட்டிற்கு வந்து அந்த வீட்டிற்கு வெளியில் அதிகாரிகள் ஒட்டி இருந்த அந்த நோட்டீஸை அவர் புகைப்படம் எடுத்து சென்றிருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் அந்த வீடு ஏற்கனவே அந்த போதை தடுப்பு அதிகாரிகளால் பூட்டு போட்டு பூட்டப்பட்டிருக்கின்றது. அந்த பூட்டு போட்ட கதவிற்கு மேற்கொண்டு அவர் கொண்டு வந்த ஒரு பூட்டையும் அந்த பெண்மணி போட்டிருக்கின்றார். அந்த பெண்மணி யார் என்ற தகவலை தற்போது அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். காவல்துறையினரும் அது தொடர்பான விசாரணையிலே இறங்கி இருக்கிறார்கள். ஜாஃபர் சாதிக்கினுடைய வீட்டில் மர்ம பெண்மணி வந்து சென்ற பின்னணியை குறித்து தொடர்ந்து அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கினுடைய வீட்டிற்கு இரண்டாவது நாளாக அந்த மர்ம பெண்மணி வந்து சென்ற விவரம் தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே ஷேர் ஆட்டோ ஒன்றிலே நபர் ஒருவரும் பெண் ஒருவரும் வந்து சென்றது என்று நேற்றைய தினம் நாம் பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளாக அந்த பெண்மணி வந்து சென்றிருக்கின்றார் என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஜாஃபர் சாதிக் வீட்டிற்கு புதிதாக ஒரு பூட்டை போட்டு பூட்டிவிட்டும் அந்த பெண்மணி சென்றிருக்கின்றார். எனவே அவர் யார், எதற்காக இவருடைய வீட்டிற்கு வந்தார், ஏன் மேற்கொண்டு ஒரு புதிய பூட்டை போட்டு அவர் பூட்டி இருக்கின்றார், என்ன சொல்ல விரும்புகிறார், என்ன சொல்ல வருகிறார் என்ற விவரமும் நமக்கு தெரியவில்லை. இதே குழப்பத்தில் தான் அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அவரை தேடக்கூடிய, அவரை பற்றிய விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணியிலே அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதல் நாள் ஜாஃபர் சாதிக்கினுடைய வீட்டிற்கு வந்த பெண்மணி அங்கு ஒட்டியிருந்த முதலில் புகைப்படம் எடுத்து சென்றிருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் இந்த பூட்டு போடக்கூடிய சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அந்த மர்ம பெண்மணி யாருடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் இவ்வாறு செயல்படுகிறார், அவர் எதற்காக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் என்பதையும் அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். அவரை விரைவில் மடக்கி பிடித்து விசாரணை நடத்தும் போது அவர் மூலமாக பல உண்மை தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.